ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டொமேட்டோ எலுமிச்சம்பழம் ரசம், லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுட்டேன். தேங்காய் எண்ணெய் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரே குளிராக இருக்கா, இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் அப்படியே உறைஞ்சி போய் கிடக்கு. அதுக்காக நெய்யை விட்டுட்டுருக்கேன். பச்சை மிளகா, டொமேட்டோ, இஞ்சி கொஞ்சம். லெமன் ரசத்தில் இஞ்சி ரொம்ப முக்கியம். நல்லா வதக்கிடுங்க. பெருங்காயம், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஜலம் ஊற்றிடலாம். கொதிக்கட்டும். இப்போது உப்பு போட்டுடலாம். இங்கே இப்போ நல்லா கொதிச்சுடுத்தோம். நான் இந்த கரண்டினால் ஒரே ஒரு கரண்டி வெந்த துவரம்பருப்பு வச்சுட்டுருக்கேன். அது நல்லா 1 டம்ளர் ஜலத்தில் நல்லா கரைச்சிட்டேன். அதை இதில் விட்டு, அந்த துவரம்பருப்பு ஜலத்தை கரைச்சத்தை இதில் விட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ நல்ல முத்துக்கொதி வந்துடுத்து. அப்போ இறக்கிடணும். இப்போ தாளித்து கொட்டிடலாம். நான் இங்கே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, அதையும் போட்டுக்கலாம். இதை தாளித்து போட்டுடலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடலாம். நான் இங்கே அரை மூடி எடுத்துட்டுருக்கேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னாக்க இன்னும் கொஞ்சம் கூட புழியலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டொமேட்டோ எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் அதிகம் என்ன அசலே ஒன்றுமே கிடையாது. வெறும் பச்சை மிளகா, டொமேட்டோ இது இருந்தாலே போதும். இஞ்சி கொஞ்சம். இந்த ரசம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் நல்லா நெய் விட்டு இந்த ரசத்தையும் போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். தொட்டுக்க சிப்ஸு, உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் என்ன வேறு என்ன, ஆஹா ஓ தான்.